எனக்கு தெரிந்து விஜி அடி வாங்காமல் எழுந்த நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். தொடையை பிடித்து நறுக்கென்று ஒரு கிள்ளு கிள்ளி, ஏய் 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 விஜி, எழுந்திருக்க போறியா இல்லை தண்ணியை எடுத்தாந்து ஊத்தட்டா? அங்கங்கே அதாவது எழுந்து சாமான் தேய்க்கிறது தண்ணி பிடிக்கிறதுன்னு என்னமா வேலை செய்யுதுங்க. இதுவும் இருக்குதே, ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்குது. மறுபடியும் ஒரு நறுக்கென்று ஒரு கிள்ளு விழ, ஆ ஏ ஏ ஏன் இப்படி கிள்ற, எழுந்திருக்கிறேன் இல்லை என்றால் விஜி. எழுந்துரு எழுந்திருடி என்றால் ஆயா. விஜியின் அநேக தினப்படிகள் இப்படித்தான் விடியும். அவ்வளவு பாசமாய் எழுப்பும் ஆயா அதைவிட பாசமாய் விஜிக்கு ஒரு டம்ளர் டீயும் பொறையும் தலைமாட்டில் வாங்கி வைத்திருக்கும். எழுந்து ஒரு கையால் வாயை துடைத்து கொண்டு பொறையும் டீயும் உள்ளே இறக்கிய பின்னர்தான் விஜிக்கு உலகமே கண்ணுக்கு தெரியும். அதற்கு பிறகுதான் ஏதாவது வேலை செய்வதாய் இருந்தால் வேலை, இல்லை என்றால் ஆட்டம், அப்புறம் பள்ளிக்கூடம். விஜிக்கு படிப்பு மீதோ வீட்டு வேலைகள் மீதோ எப்போதுமே பிடித்தம் நிறுத்ததில்லை. ஏதோ தன் வயதொத்த பிள்ளைகள் அனைத்துமே பள்ளிக்கு போவதால் தானும் போவாள். கார்ப்பரேஷன் ஸ்கூலாகவே இருந்தாலும் சில பிள்ளைகள் இன்ஸ்பெக்ஷன் அது இது என்று திடீரென்று சாயங்கால வேலைகளில் அமர்ந்து இன்னொரு நோட்டை பார்த்து தன் நோட்டை நிரப்பிக் கொண்டிருக்கும். அந்த சமயம் மட்டும் விஜிக்கு படிப்பு மீது திடீர் கரிசனம் வந்து, ஆயா எங்கள் ஸ்கூலில் நாளை கழித்து யாரோ வர்றாங்களாம் ஆயா, எல்லா நோட்டுக்கும் அட்டை போட்டு பாடம் எல்லாம் எழுதிட்டு வரணும் சொன்னாங்க ஆயா, அட்டை வாங்கணும் ஆயா, நோட்டு கூட வாங்கணும் ஆயா என்று சொல்லுவாள். நொறுக்கு தீனி வாங்கி தின்ன இப்படி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு வந்துட்டியா? உங்கள் அப்பன் வருவான் பாட்டு பாடிக்கிட்டு, அவன் வந்தானா கேளு, நோட்டு அட்டை அது இதெல்லாம். என்கிட்ட காசு இல்லை, எனக்கு சம்பாரித்து கொட்டுறவங்களுக்கு யாரும் இல்லை தாயே என்று ஆயா சொல்ல, இல்லை ஆயா, நிஜமாவே எங்கள் டீச்சர் சொல்லி அனுப்புனாங்க ஆயா, நீ வேணும்னா ராணி தேவா அம்மு எல்லார்ட்டையும் கேட்டுப்பாரு என்றாள். நீ போமா, என்கிட்ட காசு இல்லை, உங்கள் அப்பா வந்தானா கேளு, என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிக்கோ, என்ன ஆள விடு என்றாள் ஆயா. இந்த அண்ட சராசரத்தில் விஜி பயப்படும் ஒரே ஒரு ஆள் உள்ளியான அவளின் அப்பா. மாணிக்கம் என்ற பெயர் கொண்ட ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த அவருக்கு விஜயின் மீது எப்போதும் பாசம் இருந்ததில்லை. காரணம், ஒரு தமிழ் படத்தில் வருவதை போன்று மிகவும் அற்பமானது. நம்ப தயாராகுங்கள். விஜி பிறந்தபோது கலர் முகஜாடை என அப்படியே அவளின் அம்மாவை உரித்து வைத்திருந்தான். பிரசவ கோளாறோ உடல் நலக்கோளாறோ விஜியின் அம்மா இறந்துவிட ஆத்தாளாட்டமே இருந்து அவ உயிரை வாங்கிருச்சு என்று ஒற்றை வார்த்தை போதுமானதாய் இருந்தது மாணிக்கத்துக்கு விஜியை புறக்கணிக்க. அது மட்டுமே காரணமாவென்றும் தெரியவில்லை. அதற்கு பிறகு அவருக்கு 2 மனைவிகள். ஒருவர் கூட அவரோடு ஒரு வருஷம் சேர்ந்தாற்போல் குடும்பம் நடத்தவில்லை. குடித்துவிட்டு இரவெல்லாம் முதல் மனைவி புராணம் பாடிக்கொண்டிருக்கும் அவரோடு குடும்பம் நடத்த மற்ற இருவருக்கும் மனதைரியம் இல்லை. கொஞ்சம் விஷய நாணம் உள்ள 3வது மனைவி மட்டும் இந்த ஆள் ஒரு சைக்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அப்படியென்றால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள வாசலில் அனைவருமே மிகவும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆக மொத்தம் சம்சாரத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு குடிப்பினையும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகும் அவர் விஜி மீது அதே மாறா கோபத்தோடே இருந்தார். எப்போதும் போல தள்ளாடி கொண்டே வந்து காக்கி சட்டையை கழற்றினார் மாணிக்கம். நோட்டு வேணும், நோட்டு வாங்கணும் பா. இந்த பா என்ற உச்சரிப்பை மட்டும் கொஞ்சம் வால்யூம் குறைத்து கேளுங்கள். ஏனெனில் விஜி தன் அப்பாவை கூப்பிடும்போது பா என்ற வார்த்தையை அநேகமாக முழுங்கி விடுவார். உச்சரிப்பே வெளியே கேட்காத தோணி. அந்த நேரத்தில் விஜயின் பரிதாப முகமும் உடைந்த குரலும் பார்க்கும் நமக்கே மிகுந்த மன கஷ்டத்தை உண்டு செய்யும். கா விட்டிருந்தாலும் பரவாயில்லை, நம்மக்கிட்ட இருக்க நோட்டில் எதையாவது ஒன்று நம்ம அம்மாவுக்கு தெரியாமல் கொடுத்துடலாமா என்ற இந்த வீட்டு திண்ணையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் என்னை என்ன செய்யும்? அநேகமாக விஜயோடு விட்ட காவெல்லாம் பழமாய் போனது. அவள் அப்பாவிடம் அடி வாங்கி முடித்த பின்பு
முகம் கூனி அழும் நிலை கண்ட பின்னர் தான், என்னது நோட்டா, எங்கே இருக்குது, எல்லாருமே போயிட்டாளுங்க, என்னை விட்டுட்டு யாருமே இல்லை, இப்போ என் கூட தோ பாரு இந்த போட்டாவில் இருக்கிறது யாரு தெரியுதா என்று விஜயின் அம்மா போட்டாவை காண்பித்து 1500 சொச்சமாவது முறை மீண்டும் தான் இத்தனை காலம் பேசிய உரையை மீண்டும் துவங்கியிருப்பார். விஜி பரிதாபமாய் மூலையில் உட்கார்ந்திருக்கும். இப்படி ஆரம்பித்த அவரின் உரை கடைசியில் விஜியின் மீது உதையாய் முடியும். வெளியே அமர்ந்திருக்கும் அவளின் ஆயா இன்னும் இருக்கும் மற்றவர்கள் போய் மடக்கினாலோ ஒளிய விஜி வெளியே வருவது சிரமம்தான். அன்று இரவு சாப்பிடாமலே சுருண்டு படுத்து கொள்ளும். எப்போதும் எரிந்து விழும் ஆயா கூட சாப்பிடுமா என்றபடியே தட்டில் சோற்றை பிசையும். போ, உன்னால தான் நான் அடி வாங்கினேன், நீ காசு கொடுத்திருந்தா நான் அடி வாங்கியிருப்பேனா, போ, எனக்கு சோறு வேணாம், நோட்டு வேணாம் என்றபடி தேம்பிக் கொண்டிருக்கும் விஜி. அவனுக்கும் எப்போதான்ப்பா பொறுப்பு வர்றது, இப்படி நீ ஒன்றும் அவங்கக்கிட்ட கேட்காம இருந்தியேனா அவனும் நமக்கு என்ன செலவுன்னு எல்லாத்தையும் குடிச்சு அழுக்கிறான். எனக்கு வர்ற பென்ஷன் காசுலையும் சீட்டு காசுலையும் நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுறது சொல்லு, அதான்டா கேட்க சொன்னேன், நீ சாப்பிட்றா ஏம்மா என்று சோறை உருட்டி வைத்து கொண்டு அழும் விஜியை தேட்டு கொண்டிருப்பாள் விஜயின் ஆயா எனப்படும் ஆண்டாளம்மா என்ற சீட்டுக்காரம்மா. பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் படுக்கும் விஜிக்கு படிப்பு மீது இருக்கும் பந்தம் அருந்தது இப்படித்தான். அந்த தருணம் பார்க்க பாவமாய் தோன்றினாலும் விஜிக்கென்றே பிரத்யோகமாய் சில கெட்ட பழக்கங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருடுவது, இன்னொன்று நம்ப முடியாத நானால் நம்ப வைக்கக்கூடிய அளவில் பொய் சொல்லுவது. வீட்டில் காசு வைத்திருந்தால் திருடுவது, கடைகளுக்கு போனால் திருடுவது என்பது விஜிக்கு கைவந்த கலை. திருடும் காசு அநேகமாய் நொறுக்கு தீனிக்கும் அடுத்தாற்போல அழகு சாதனங்களுக்குமே சரியாய் இருக்கும். விஜி திருடும் கடைகளும் ஃபேன்சி ஸ்டோர், எதை எடுத்தாலும் 5 ரூபா என்று அது போன்ற பொருட்களை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வரும் கடையில்தான். தீபாவளி பொங்கல் சமயங்களில் நாங்கள் எல்லாம் ஒன்றாய் வளையல் மணி நெகப்பாலிஸ் வாங்க கடைக்கு போக நேர்ந்தால் விஜி மற்றும் தன் ஆயா தந்திருந்த காசுக்கும் அதிகமாய்த்தான் எடுத்திருக்கும். சில சமயம் ஆயா கொடுத்த காசில் மீதி வைத்து கொள்வதும் உண்டு. திருடியதாய் விஜி எப்போதும் எங்களிடம் காமித்து கொள்ளாது. ஆனால் எங்கள் அனைவருக்குமே தெரியும் அது திருடிய பொருள்தான் என்று. எல்லாமே நாங்கள் பயன்படுத்திராத வினோதமான பொருட்களாய் இருக்கும். ரோஸ் பவுடர், கன்னங்களிலும் கண்களுக்கு மீது போடும் ஒரு மாதிரி கலர், அப்புறம் அதுக்கு மேலே போடப்படும் ஜிகினா, லிப்ஸ்டிக், அதுக்கு மேலே போடப்படும் எண்ணெய் மாதிரியான திரவம் எல்லாம் சின்ன சின்ன புட்டியில் கலர் கலராய் பார்க்க அழகாய் இருக்கும். நிச்சயமாய் அது ஒரு நாள் கொள்ளையாய் இருக்காது. வெவ்வேறு நாட்கள் வெவ்வேறு கடைகள் என வெவ்வேறு அக்காக்களோடு கடைக்கு போகும்போது அடித்ததாய் இருக்கும். அவை அனைத்துமே ஒரு நாள், குறிப்பாய் பண்டிகையின் முதல் நாளன்றுதான் வெளியே வரும். வெறும் மணியும் வளையலும் மட்டுமே மேட்சிங்காக வாங்கி வைத்து கொண்டு கையறு நிலையில் ஒரு மாதிரி அழுகையும் ஆற்றாமையுமாய் அதனை பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் அனைவரிடமே காட்டிவிட்டு, பார்த்தியா என்று பெருமிதம் கொள்வதில் விஜிக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஹே, எங்கப்பா வாங்கின, எவ்வளோப்பா, ஏ விஜி, இது மட்டும் கொஞ்சோண்டு எனக்கு தரியாப்பா என்றபடி விஜியை நாயகியாய் நிறுத்தி நாங்கள் எல்லாம் பரிதாபமாய் கையேந்தும் போது, இல்லப்பா, எங்கள் ஆயாக்கு தெரிஞ்சா திட்டும் என்று சொல்லும் விஜியின் மனது எங்கள் அனைவரையும் அந்த கணம் ஜெயித்து விட்டதற்கான திருப்தியை இந்த நிகழ்வின் மூலம் அடைந்திருக்கக்கூடும். அதாவது வாங்கி இருக்கத வெளியே எடுத்துருக்கங்களா, நீ மட்டும் வாங்கி தந்தா எல்லாம் வச்சு கடை பரப்பி காமிச்சுக்கிட்டு இருக்க என்று விஜி ஆயாவின் கண்ணீர் குரல் பெரிய வட்டத்தில் சம்மணமிட்டு கொண்டு காணாததை கண்டதாய் விரித்து கொண்டிருக்கும் எங்களை நோக்கி இருக்கும். ஒருவரை ஒருவர் கேள்விக்குறிகளுடனும் நமட்டு சிரிப்புடனும் பார்த்துவிட்டு கலைந்து போகும்.
விஜியின் ஆயாவால் விஜிக்கு இப்படி வாங்க தர முடியாது என்பதும், மேலும் அதை நம்ம போட்டு பிராண்டாமல் இருந்தால் சரி என்று ரகசியமாய் விஜியின் திருட்டுக்கு அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் உடன் இருப்பதும் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் அம்மாக்களுக்கும் தெரியும். அதனாலேயே விஜியோடு அதிகம் அவ்வளவா பழகக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தோம். அவளோடு அதிகம் ஒட்டுவதோ, குறிப்பாய் அவளோடு ஜோடி போட்டுக்கொண்டு கடைக்கு போவதென்பது கூடவே கூடாது. மீறினால் முதுகுத்தோல் பழுத்துவிடும் அபாயம் இருந்ததால் அநேக நேரங்களில் இரகசிய சமிக்கைகள் மூலம் கோவிலுக்கு போகும் சந்திப்புகள் தான் சாத்தியப்பட்டன. இயல்பாகவே சிகப்பாகவும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் விஜி ட்ரெஸ் செய்யும் அழகே தனி. குறைந்த தலைமுடிதான் என்றாலும் அழகு நிறைந்த சீப்பின் அடர்த்தியான சிறு பற்களால் முன்னால் இருக்கும் சிறு சிறு முடிகளை அப்படியே நீவி இரண்டு பக்கமும் படிய வி ஷேப்பில் செய்து கொள்ளும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருளையாய் முடியை அழகாய் சுருட்டி விட்டு கொள்ளும். ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சாய் விதவிதமாய் ஒட்டுற பொட்டுக்கள் வைத்து கொள்ளும். கண்களின் இரண்டு பக்கமும் இழுத்துவிடப்பட்ட மை, மெல்லிய புருவங்களில் அடர்த்தியாய் தடவிய மை பென்சில். அது ஹைப்ரோ பென்சில் என்பது அதற்கும் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் இந்த லூஸுக்கு தெரிய வந்தது. கன்னங்களில் ஜிகுனா போட்டுக்கொள்ளும். உதட்டில் சிகப்பு சாயம், அதற்கு மேல் வளவளப்பு எண்ணெய் என பார்க்கவே வித்தியாசமாய் இருக்கும். ஆனால் அழகாய், மிக அழகாய் தெரியும். நல்ல ஆட்டக்காரிச்சி மாதிரி இருக்கா பாரு என்ற நிறைய அம்மாக்களும் வளர்ந்த அக்காக்களும் முணுமுணுப்பார்கள். எல்லாம் போக விஜிக்கு எங்கே ஒரு கடையில் பார்த்த மேக்கப் செட்டின் மீது அதிக ஆசை வந்திருந்தது. திருட்டினால் மட்டுமே நிறைய பொருட்களை கை கொள்ள முடியாது என்பது தெரிந்தபோது விஜி 8ஆம் வகுப்பு அரை பரீட்சை லீவில் அந்த தெரு அக்காக்கள் சிலரோடு சேர்ந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப்பர் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டது. விஜியின் ஆயாவும் ஏதும் சொல்லவில்லை. சொல்லப்போனால் அவர்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். விஜி கல்யாணத்துக்கு விஜியை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருந்ததும் ஒரு காரணம். சம்பளம் ஆயாவிற்கு, ஓவர் டைம் சம்பளம் தனது மேக்கப்பிற்கு என்று அப்போதே வகை பிரிக்க தெரிந்திருந்தது விஜிக்கு. எல்லாம் போக விஜிக்கு தன்னை எல்லோரும் திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருந்தது. நாங்கள் அண்ணன்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களையெல்லாம் விஜி, அவன் என்ன பார்க்குறாண்டி, வேலைக்கு போகும்போது சைக்கிளில் பின்னாடியே வர்றாண்டி என்பதாய் கதை சொல்லும். லவ்வு லவ்வு என்று சொல்லிக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தெருவில் சில அண்ணாக்களும் அக்காக்களும் ஆளுக்கொருவரை இழுத்து கொண்டு ஓடி அரும்பாகி மொட்டாகி பூவாகி கொண்டிருந்த எங்களுக்கு காதலை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஓ, அப்ப அதுவா இது என்றபடியே நாங்கள் குசுகுசுப்பது விஜிக்கு புலங்காகிதத்தை தந்தது. அவன் இவன் என்று ஏகவசனத்தில் ஒரு கட்டத்தில் தெருவில் பாதி பேர் தன் பின்னாடி சுற்றுவதாய் பாவனை செய்து கொண்டு அளந்து விட்டு கொண்டிருந்தது. அந்த வயதில் எங்களுக்கும் ஒரு குறுகுறுப்பு தேவைப்பட்டதால் அப்படியா என்று வாய் பிளந்து கேட்க அந்த கதைகள் மிகவும் சுவாரஸ்யமாய் இருந்தது. ஆனால் விஜி குறிப்பிட்ட அனைவருமே வெவ்வேறு அக்காக்களைத்தான் கல்யாணம் செய்து கொண்டார்கள். அழகாய் இருந்தாலும் விஜிக்கு காதல் தோல்வி என்ற ஒன்று ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று பின்னாளில்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. பாவாடை தாவணி முடிந்து எங்களுக்கு புடவையை அறிமுகப்படுத்தியது விஜிதான். அதற்கு பின்னர்தான் விஜி எங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே போனது. நட்பு என்று சொல்லி கொண்டிருந்த எங்களின் வட்டம் தாண்டி விஜிக்கு வெளிவட்டம் அதிகமாக தொடங்கியது. தெருவில் நடந்த ஒரு பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போதுதான் விஜிக்கு வாழ்வின் இன்னொரு பக்கமும் ஆரம்பித்தது. தமிழர் திருநாள் கொண்டாட்டம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற சில இயக்கங்களின் சினிமா பாட்டு கொண்டாட்டத்தில் இணைந்திருந்த விஜி தனது அதிகபட்ச குதூகலத்தில் ஒரு குத்துப்பாட்டுக்கு சூப்பராய் டான்ஸ் ஆடியதாய் நிகழ்வுகள் காதுக்கு வந்த வண்ணம் இருந்தன. அந்த ஆட்டம் அது வாழ்க்கையை மாற்றும் என்று எங்களுக்கு மட்டுமல்ல, விஜிக்கும் தெரியாது. ஒரே கொண்டாட்டம், ஒரே பாட்டு, ஒரே ஆட்டம். பொதுவில் போட்ட ஆட்டத்திற்கு பிறகு விஜயின் கண்ணம் நோக்கி நீண்ட ஒரு ஆணின் அடி. தெருவில் ஏன் இப்படி ஆடுகிறாய் என்று அடிக்கு பின்னர் ஒலித்த குரலிலும் அடியிலும் தான் இதுவரை யாரிடமும் அனுபவிக்காத அக்கறை இருப்பதாய் பட்டது.
அதுவரை ஆயாவிடமும் அப்பாவிடமும் வாங்கிய அடியை தவிர்த்து இந்த அடி பரவசம் தந்தது. அடித்த கரமே தன்னை அணைக்கும் காக்கும் என்று நம்பியது. அம்மா இல்லாத அப்பாவின் அன்பு ஆயாவின் அரவணைப்பு மட்டுமே தனக்கு உண்டு என்ற நிலையையே தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி காதலில் ஜெயித்தாள். அடுத்த பொங்கல் பண்டிகை வரும்போது விஜி கல்யாணமாகி குழந்தை பெறுவதற்கும் தயாராகி இருந்தாள். ஆனால் தன்னை நோக்கி நீண்ட நேசக்கரங்கள் பின்னாளில் அடிதடி வெட்டு குத்துகளில் உடந்தையாயிருக்கும் என்பதோ, அதனைத் தொடர்ந்து அவள் மீண்டும் தன் வாழ்க்கையின் முதல் சுற்றுக்கே போகப் போகிறாள் என்பதோ அப்போது அவள் அறியாதது. தன்னை அழகுபடுத்தி கொள்ள மெனக்கெட்ட அளவுக்கு கூட விஜி தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க மெனக்கெடவில்லையோ என்ன? மெனக்கெட்டு என்ன? புரியாத புதிராய் எந்த நிமிடம் சந்தோஷம், எந்த நிமிடம் துக்கம் என கண்ணெதிரே வரப்போகும் அடுத்த நொடியே நமக்கு தெரியாமல் மறைவாய் இருக்கும் வாழ்க்கையை சிலருக்கு வரம், பலருக்கு சாபம். கிடைத்த சாபத்தையும் வரமாய் மாற்றிக்கொண்டவர்கள் சிலர். சாபத்தை தலையெழுத்தாக ஏந்தி கொண்டு சகித்து கொண்டவர்கள்தான் பெரும்பாலும். விஜி பெரும்பாலானவர்களின் ஒருவளாய் உலவுகிறாள்.